பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடைத்தருவதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நல்லா எழுதுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாக எழுதுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனம், Psalms 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்ன பண்ணுறாரா, என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. இன்றைக்கி நீங்கள் நைட்டு படுக்கைக்கு போகும்போது ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். சமாதான கேட்டை கொண்டு வருகிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பயங்கள் சரியா நிறைய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த நாளில் நடக்காதபடி கர்த்தர் இந்த நாளில் சமாதானமாய் முடிப்பாராக. நீங்கள் யார்ட்டெல்லாம் ஃபோனில் பேச சொல்லுங்கள், சமாதானமாக இருங்க, சமாதானமாக முடிங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில், வீட்டிலேயே, ஆண்டகத்தாவே தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அந்த பிள்ளைகள் சமாதானமாய் தங்க பண்ணுங்கப்பா. இதனால் சமாதான கேட்டை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள் நிர்மலமாய் போகட்டும். வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளை சமாதானமாக இருக்கட்டும். அன்றைய வேலைக்கு செல்லுகிற பிள்ளை வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க செய்யுங்கப்பா. அன்றைய அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. எல்லோரும் கண்ணின் மணி போல் காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றைய நல்ல எக்ஸாம் போகிற எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுகபலனை கொடுங்க. சமாதானமாக போய் எழுதி கொண்டு வரட்டும். எல்லா பயங்களை எடுத்து போடுங்கப்பா. இதனால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பயங்கள் விலகட்டும். எக்ஸாமை குறித்து, ஃப்யூச்சரை குறித்து இருக்கிற எல்லா பயங்கள் விலகுவதாக உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கண்ணின்மணி போல் காத்துக்கொள்ளுங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் எந்த ஒரு பயம் இல்லாமல் சுகமாய் போகட்டும். சுகத்தோடு ஆண்டவரே பிள்ளையை பெற்றெடுத்து சுகமாய் வீட்டுக்கு வரட்டும். சமாதானமாய் வரட்டும் ஆண்டவர். இன்றைக்கி நடக்கிற எல்லா திருமண காரியங்களில் சமாதானம் பார்க்கட்டும் ஆண்டவர். அந்த இடத்துல சண்டைகளோ சச்சரவுகளோ வரக்கூடாது. அந்த திருமணங்கள்லாம் நேர்த்தியாக நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். அன்றைய இந்த நாளில் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானத்தை பார்க்கட்டும். இந்த நாளில் கத்த தேவன் தான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. அன்றைய கத்தாவை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பிள்ளைகளும் நல்ல சமாதானத்தை கொடுங்க. அன்றைய கத்தா இந்த நாள் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சபைக்கு வருகிற பிள்ளைகள், வராத பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்கள் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க. விசேஷமாக ஆலயம் கட்டுகிற பண்ணி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவன் தாம அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு தேவையை சந்திங்கப்பா. ஜனங்களை எழுப்புங்க. ஜனங்கள் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களோடு நீர் பேசுவீராக, ஜனங்களோடு இடைப்படுவீராக. அன்றரே கத்தா எல்லா ஜனங்கள் அண்டர் சால்வேஷன் டீ பார்க்குற எல்லாரும் அண்டர் 2007வது ஆண்டிலிருந்து பார்க்குற பிள்ளைகள், அண்டர் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குற பிள்ளைகள் எல்லாரோட நீங்கள் பேசுங்கப்பா. இந்த நாளில் தேவன் தாம் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. இதனால் ஜனங்கள் எல்லாம் தாராளமாய் கூட்டு தாண்ட முடியும். உமக்கேற்று ஒரு ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். அன்றரே கத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகமாய் வீட்டுக்கு வரட்டும். சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் இந்த நாளில் சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பெரியவனை கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை சமாதானமாய் காத்துக்கொள்வார். God bless you.